ஒரு சிலரை எந்த லிஸ்ட்டில் சேர்க்குறது அப்படிங்கிறதே தெரியாமல் போயிட்டே இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்தில் நல்லா சாரீ உடுத்தி செஞ்சு வச்சு நல்லா ஒரு குடும்ப பாங்கா சுடிதாரை நீட்டாக போட்டு செஞ்சு வச்சு ஒரு பேண்ட் ஷர்ட்டே கூட ஓகே, ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட் கூட ஓகேன்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு நீட்டாக பண்ணிவிட்டு வைரல் ஆகணுன்ற ஒரே ஒரு காரணத்திற்காக வயசு வித்தியாசம் பார்க்காம நடிகைகளை விட மோசமாக அரைகுறை ஆடைகளில் தற்போது உள்ள தாய்மார்கள் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. கேவலமான செயல். வைரல் எதை வச்சு இந்த மனுஷன் வந்து உட்காந்து வைரல் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னு உண்மையிலே புரியலை. எதை வச்சு வைரல் ஆகணும்னு புரியலை. உடலை காட்டி தொடைக்கு மேலே முதுகுல 4 கோடு போட்டு இதை வச்சா வைரல் ஆகணும். சின்ன பிள்ளையதே அந்த அநியாயம் பண்ணிகிட்ருக்குண்ணா. கல்யாணம் முடித்து பிள்ளைங்க காலேஜ் போகிற லெவலில் இருக்கிற அந்த தாய்மார்களும் இந்த கூத்துதே பண்ணுறீங்க. என்ன லட்சணத்தில் போயிட்டுருக்கு சோசியல் மீடியாங்கிறது உண்மையிலே தெரியலை. என்ன கேவலமான செயலில் போயிட்டுருக்குங்கிறதும் தெரியலை. மற்றவர்களுக்கு நம்ம ஒரு ட்ரெஸ்ஸு போடும்போது 4 பேர் நம்மளை எப்படி வெளியில் போகும்போது பார்ப்பான், செய்வான், வைப்பான். நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம வீட்டுக்குள்ளே போடுறது வேறு, நம்ம வெளியில் போடுறதுங்கிறது வேறு, சோசியல் மீடியாவில் போடுறதுங்கிறது வேறு. சோஷியல் மீடியாங்கிறது இந்த உலகத்தில் இருக்க எல்லா தமிழர்கள்லேருந்து மற்ற மொழிக்காரங்களுமே வந்துட்டு நம்ம மீடியா வந்து பயன்படுத்த தான் செய்கிறாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் இந்த அளவுக்கு வந்து ஒரு குழந்தைங்கள வச்சு நீங்கள் போடும்போது உங்கள் பிள்ளைங்கள் வந்துட்டு என்ன முன்மாதிரியாக எதை வச்சு உங்கள் குழந்தைங்கள் வந்துட்டு உங்களை வந்து ஒரு மாடலாக எடுத்துக்கிறோம், ரோல் மாடலாக எப்படி எடுத்துக்கிறோம்? ஒரு பையனாக இருந்தால் அவனுக்கு ரோல் மாடல் அவங்க அப்பா, ஒரு பொண்ணாக இருந்தால் அவங்களுக்கு ரோல் மாடல் அவங்க அம்மா. நீங்கள் பெண் குழந்தைகளையும் பெற்று வச்சுக்கிட்டு அரைகுறை ஆடைகளோடு அந்த சோசியல் மீடியாவில் ஆடும்போது பெருத்த அவமானங்களையும் பெருத்த அசிங்கங்களையும் உங்களுக்கு நீங்கள் சேகரிக்கிறது மட்டுமே கிடையாது, உங்களுடைய குழந்தைகளுக்கும் நீங்கள் சேகரித்து கொடுக்குறீங்க. உங்கள் குழந்தைங்களோட டான்ஸ் ஆடுங்க, உங்கள் குழந்தைங்களோட பேசுங்க, உங்கள் குழந்தைங்களோட ஏதாவது ஒரு கண்டென்ட் போடுங்க, உங்களை வேணான்னு நாங்கள் சொல்ல கிடையாது. ஆனால் அவங்க கல்யாண வயசு வர்ற அந்த ஸ்டேஜில் இருக்கிறப்போ அரைகுறை ஆடைகளை போட்டுட்டு உங்களை நீங்கள் வைரல் படுத்திக்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்குது? அந்த வைரல் படுத்துறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்குது? தயவு செய்து தாய்மார்கள் அதிக அளவில் நீங்கள் இந்த விஷயங்களை பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். நான் தேங்க பேண்ட் ஷர்ட் போடுவேன், பாவாடை சட்டை போடுவேன். ஆனால் அதை போட்டுட்டு செஞ்சுட்டு வச்சுட்டு ஆக்வர்டாக வந்து நம்ம சோசியல் மீடியாவுக்குள்ளே உள்ளே வந்து நிற்கவே கூடாது. அது சமூக சீர்கேடு மட்டுமே இல்லை, தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை தரத்தையும் நீங்கள் வந்து பாதிக்க வைக்கிறீங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சேஞ்ச் பண்ணுங்கள்.